நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பாண்டியர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பிரஜாபதி இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. இந்த பிரஜாபதி திரைப்படத்தின் ட்ரெயிலர் வெளியீட்டு விழா திரையுலக பிரபலங்கள், கிறிஸ்துவ அமைப்புகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் படத்தின் ட்ரெயிலர் வெளியிட்டதுடன் திரைப்படத்தின் நோக்கம், உருவாக்க பயணம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து படக்குழுவினர் பகிர்ந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் ட்ரெய்லரை பார்த்து படக்குழுவினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் பேசும்போது, இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ரூபர்ட் ஐயா அழைத்தவுடன் உடனே ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயமாக நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான முயற்சி என்று நான் கருதுகிறேன். இன்றைய சமூகத்தின் நற்செய்தியை அறிவிப்பது மிகவும் அவசியமாக உள்ளது. அந்த நோக்கத்திற்காக உருவாகியுள்ள இந்த திரைப்படம் நிச்சயமாக மக்களின் மனதை தொடும் படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ட்ரெய்லரை மிகவும் அருமையாகவும் தரமாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்காக உழைத்த ஒவ்வொருவரும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ட்ரஸ்டட் என்று கூறினார்கள். ஆனால் நான் சொல்வது ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். வேதாகமத்தில் கர்த்தர் நல்லவர் என்றும் ருசித்து பாருங்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அனுபவம் இருந்தால்தான் இன்று இதை தைரியமாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் எதிர்காலம் குறித்து பயம், குடும்ப சூழ்நிலை அல்லது தைரிய குறைவு காரணமாக பலர் அந்த வரத்தை பயன்படுத்தாமல் ஒதுக்கி விடுகிறார்கள். ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மிகவும் சவாலான விஷயம். அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு இயேசுவின் நற்செய்தியை எடுத்து செல்லும் இந்த முயற்சியை அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இயக்குனர் ரூபர்ட் ரகுநாதன் பேசும்போது, எங்களுடைய குழுவின் சார்பாக பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் ஐயா மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாங்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்த ட்ரெய்லரை உருவாக்குவதற்கே சுமார் 25 லட்சம் செலவானது. ஆனால் அந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே சந்தித்தார். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த பயணத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த திரைப்பட ஆளுமை செழியன் அவர்கள் எதிர்பாராத விதமாக எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இருந்தாலும் இந்த திரைப்படம் முழுமையடையும் வரை அவர் மேலிருந்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரஜாபதி என்பது ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் சித்தரிக்கும் திரைப்படம் அல்ல. மனித குலம் முழுவதற்கும் தேவன் அருளிய அன்பு, கிருபை, இரக்கம் மற்றும் ரட்சிப்பின் மகத்துவத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஆன்மீக படைப்பாக இது உருவாக்கப்பட்டு வருகிறது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பிரஜாபதி நாடகம் இந்தியா முழுவதும் அரங்கேறி ஆயிரக்கணக்கான மக்களின் இதயங்களை தொட்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து வந்துள்ளது. அந்த ஆன்மீக பயணம் தற்போது உலக தரம் வாய்ந்த திரைப்படமாக புதிய பரிணாமம் பெற்று உலகம் முழுவதும் நற்செய்தியை எடுத்து செல்லும் நோக்கத்துடன் உருவாகி வருகிறது. இயல், இசை, நாடகம் ஆகிய கலை வடிவங்களின் மூலம் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்கும் உயர்ந்த அழைப்பை தம் வாழ்நாள் பணியாக கொண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பே பிரஜாபதி நாடகத்தை இயக்கி அரங்கேற்றி வந்த முனைவர் பி. ரூபர்ட் ரகுநாதன் தற்போது அதையே திரைப்படமாக இயக்கி வருகிறார். பிரஜாபதி திரைப்படம் முழுமையாக மக்கள் பங்களிப்பில் உருவாகும் இறைப்பணி என்றும் இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு என்று இலக்கை முன்னிறுத்தி அந்த முயற்சியை முன்னெடுத்து வருகிறது. இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்த தொழில்முறை நடிகர்கள் அல்ல. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பிரஜாபதி நாடகத்தில் அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் கலைஞர்களே இதில் நடித்திருப்பது இந்த திரைப்படத்துக்கு தனி சிறப்பு. ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திரைப்படத்தின் முயற்சியையும் அதன் ஆன்மீக நோக்கத்தையும் பாராட்டி, பிரஜாபதி திரைப்படம் உலகம் முழுவதும் மக்களின் இதயங்களை தொடும் படைப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.